யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யம், தனி நாடு 2000 வருஷத்துக்கு பிறகு எப்படி உருவாக்குனாங்க? 1945 ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடியுது. முடிகிற தருணத்தில 60,00,000 60,00,000 யூதர்கள் ஜெர்மனில மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு தளர்ந்த சூழ்நிலையில, பெரும்பான்மையை இழந்த சூழ்நிலையில, மக்கள் இறந்து நெறைய பேர் அவங்க சொத்தையும், அவங்களுடைய குடும்பங்களையும் இழந்த இந்த நேரத்தில, எப்படி அவங்களால ஒரு நாட்டையே உருவாக்க முடிஞ்சது? 1945க்கு வருவோம். திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாரி 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் புதிய நாடு உருவாகுமா? இது எல்லாருக்குமே ஒரு அதிசயமான ஒரு காரியமாக தான் இருந்தது. ஆனா அந்த டைம் வந்து பிரிட்டன் தான் இவர்களை பிரிட்டிஷ் பாலஸ்டைனாக இருக்கிறது. பிரிட்டன் எல்லா இடங்களிலும் தங்களுடைய தேசங்களை ஆண்டு வந்த தேசங்களை விடுதலைக்காக ஒவ்வொரு இடமா வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடும் 47ல விடுதலையானது. 45லயே பாகிஸ்தான் விடுதலையான மாரி தான். ஆமா. 48ல வந்து ஸ்ரீலங்கா, பர்மா, 45ல ஜோர்டான், லெபனான், சிரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, மொராக்கோ ஏகப்பட்ட நாடுகள் அந்த டைம்ல விடுதலையானது. அதில் இந்த பிரிட்டிஷ் பாலஸ்டைன் அவர்கள் இது மேற்கொண்டு அதை இழுத்துக் கொண்டு போக விரும்பவில்லை. ம். ஏனென்றால் இது ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கு பகுதி. யூதர்களுக்கும், அரேபியர்களுக்கு அந்த அரேபியர்களுக்கும் நடுவுல சலசலப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் படைகளை வைத்திருக்கிறார்கள். 2யும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பார்கள். கடைசியாக ஒரு டேட் சொல்லிட்டாங்க. 48 மே 14 நாங்கள் எங்களுடைய யூனியன் ஜாக்கை இறக்கிட்டு நாங்க போயிருவோம். அவர்கள் அதற்கான ஆயத்தங்கள செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே ஜோர்டான் தான் அவங்களுடைய நாடு மாதிரி. அதனால அவர்கள் தங்களுடைய தளவாடங்களை எல்லாம் ஜோர்டான் மன்னருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஆதரவு உலகத்துல வேற எங்கேயும் வாங்கணும். அவர்கள் வந்து ஒரு நாடாக, ஆட்சியாளராக இல்ல. ஏன்னா, ஆட்சியாளராக மே 14 வரைக்கும் பிரிட்டிஷ் தான் இருக்கிறாங்க. இவர்கள் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் போயிர்றேன் அப்படிங்கிறாங்க. அதனால பிரிட்டன் என்ன பண்ணுது என்றால், இந்த 45க்கு பிறகு இந்த பிரச்சனையை யுஎன் கையில் கொடுத்து விட்டது. பிரிட்டன் அதில வந்து அதுக்கப்புறம் தலையிடல. அவங்க வந்து நாங்கள் 48 மே 14 எங்களுக்கு லாஸ்ட் டேட் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணி விட்டார்கள். அவங்களால இப்ப இந்த முடியல. பிரச்சனை அவங்களால முடியல. இது இது ரொம்ப கஷ்டமானதுல்ல. இப்ப இந்தியா, பாகிஸ்தான் ஈஸியா மேப்ப பிரிச்சுட்டு குடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா மேப்பே போட முடியாது. 2 குரூப்பும் வந்து கலந்து இருக்கிறார்கள். சில இடங்கள்ல மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல கலந்து தான் இருக்கிறாங்க. தனியா அவர்கள் யூதர்கள் அப்படிங்கிற இடமே இல்ல.